ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சனா பாண்டி சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம போத்தீஸில் இருக்க ஆடி தள்ளுபடியில் இருக்க saree கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது பார்ட் ஒன் வீடியோ நம்ம நேற்று அப்லோட் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி பார்ட் டூவில் வந்து முடிஞ்ச அளவுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இது வரைக்கும் சனா பாண்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி போத்தீஸில் ஆடி தள்ளுபடி கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்துட்ருக்கோம். போத்தீஸில் மோஸ்ட்டாக எந்த ப்ராடக்ட் வாங்கினாலுமே சரி, அதுக்கு 10% வந்து டிஸ்கவுண்ட் வந்து போட்டிருக்காங்க. மேக்ஸிமம் நான் சொல்லலை, மினிமம் சொல்கிறேன். மேக்ஸிமம் வந்து அப் டு 50% வரைக்குமே இருக்குது. பட் அந்த 50% ஆஃபர்ன்றது பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே கிடையாது. குறிப்பிட்ட பிராண்ட்ஸு குறிப்பிட்ட பொருளில் மட்டும்தான் வந்து வச்சுருக்காங்க. பட் கிட்ஸ் கலெக்ஷனாக இருக்கட்டும், மென் கலெக்ஷனாக இருக்கட்டும், இல்லை நமக்கு சாரீஸு இல்லை குர்த்திஸாக இருக்கட்டும், மோஸ்ட்டாக எல்லாத்துலேயுமே வந்து ஃப்ளாட்டாக எனக்கு தெரிஞ்சு 10% வரைக்கும் வச்சுருக்காங்க. நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும். ஏன்னா நானுமே வந்து பர்ச்சேஸ்க்கு தான் வந்து போயிருந்தேன். கிட்ஸுக்கு வாங்கியிருந்தேன், ஹஸ்பண்ட்க்கு வாங்கியிருந்தேன். ஸோ நம்மளுக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே வந்து ஆஃபர்ஸ் போயிட்டு தான் இருக்குது. நேற்று வந்து நம்ம பார்ட் ஒன் அப்லோட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதில் வந்து இன்ஸ்டாகிராமில் இருக்க சாரீஸ், ட்ரெண்டிங் சாரீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போத்தீஸில் தனி செக்ஷனே வந்து வச்சே போட்டிருக்காங்க. ஐ திங்க் ஸ்டார்டிங் வந்து நமக்கு ஒரு 500லேருந்தே வந்து இருக்குது இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் சாரீஸ் எல்லாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து போத்தீஸ் போகும்போது அந்த செக்ஷன் வந்து போனீங்கன்னா, நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்க்குற எல்லா சாரீஸுமே இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ஒரு சில சாரீஸ், ட்ரெண்டிங்கில் இருக்க சாரீஸ் எல்லாமே வந்து அவைலபிள் இருக்குது. கண்டிப்பாக நம்ம வந்து அதை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்ட் ஒன் பார்க்காதவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக நம்ம அஃபோர்டபுள் சாரீஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்க எல்லா சாரீஸுமே வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து ஒரு வெப் சீரிஸ் வந்து பார்த்துருக்கேன். அதில் மதுபாலான்னு நினைக்கிறேன், ஓல்டு ஆக்ட்ரஸ். இந்த வெள்ளை மலை பொழிகிறது அந்த பாட்டிலலாம் வந்து ஆக்ட் பண்ணியிருப்பாங்கள்ல, அவங்க வந்து ஒரு சீரீஸ் நடிச்சிருந்தாங்க. அதில் மோஸ்ட்டாக அவங்க வந்து இந்த மாதிரி சாரீஸ் தான் வந்து வியர் பண்ணியிருப்பாங்க. அவங்க வியர் பண்ண சாரீஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். பட் பார்க்குறதுக்கு ரொம்ப எலகண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரியான சாரீஸ் தான் இப்போ நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். இது எல்லாமே வந்து நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக கூட வியர் பண்ணிக்கலாம். அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்போட ஒட்டிக்கொள்ள. ஸோ அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ நைஸாக இருக்குது. பட் ப்ரைஸ் எல்லாமே உங்களுக்கு 500, 600, 700 இந்த மாதிரி ரேஞ்சஸில் தான் இருக்குது. நம்ம டிஸ்பிளே பண்ணுற ப்ரைஸ் எல்லாமே வந்து எம்ஆர்பி ப்ரைஸு. நம்ம டிஸ்பிளே பண்ணுறதுலேருந்து உங்களுக்கு அந்த சாரியில் வந்து பர்டிகுலராக இப்போ 10% இருந்துச்சுன்னா, இப்போ 500 ருபீஸ் நம்ம மென்ஷன் பண்ணோன்னா அதுலேருந்து 50 ருபீஸ் வந்து உங்களுக்கு கம்மியாகும். ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே வந்து நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணி கால்குலேட் பண்ணி அப்லோட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் நான் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேயில் இருக்கிறது எல்லாமே வந்து எம்ஆர்பி ப்ரைஸு. இது போக உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட்ஸ் வந்து அப்ளிகபிள். எல்லா சாரீஸுமே மோஸ்ட்டாக வந்து அப்ளிகபிள் தான் இருக்கும். அது உங்களுக்கு 10ஆ 20ஆ 30ஆன்றது தான் நமக்கு வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கும். நம்மள வந்து எத்தனை பேர் ரிலேட் பண்ண முடியும்னு தெரியல. இப்போ நான் ஷேர் பண்ணிக்க போகிற விஷயம் வந்து, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்து, அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுலேருந்தே பார்த்திங்கன்னா சாரீ மேலே ஒரு க்ரேஸ் இருக்குது. நாங்கள் வந்து மோஸ்ட்டாக எல்லோரும் விளையாடும்போது வீட்டில் இருந்த ஷால்ஸ் எல்லாமே வந்து அப்படியே அம்மா மாதிரி சுற்றிக்கிட்டு, அது வந்து சாரின்னு சொல்லி நம்ம விளையாடுவோம்ல, அந்த மாதிரி மெமரிஸ் வந்து எனக்கு ரொம்பவே நிறைய இருக்குது. ஏன்னா என்னோடய சின்ன வயசில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருந்திருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட விளையாடும் போதெல்லாம் ரொம்பவே ஜாலியாக, அதுவும் இந்த மாதிரி சாரீ கட்டின மாதிரியான ஒரு இதெல்லாம் வந்து நாங்களுமே வந்து விளையாடிருக்கோம். பட் ஸ்கூல் டேஸில் வந்து பார்க்கும்போது நமக்கு ஒரு 10th, 11th, 12த்லாம் பார்க்கும்போது நம்மளோட டீச்சர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து அழகாக வந்து வியர் பண்ணியிருப்பாங்க. மோஸ்ட்டாக வந்து காட்டன் சாரீஸ் மாதிரி அந்த கொஞ்சம் முறுமுறுன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி சாரீஸ் வந்து எங்களோட ஸ்கூலில் நிறைய பேர் வந்து வியர் பண்ணியிருப்பாங்க. அவங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அடோர் பண்ணியிருக்கேன். வாவ், நல்லா கட்டுறாங்கல்ல சாரீ, கலர் காம்பினேஷன் நல்லா இருக்கேன்ட்டு அந்த டைம்லேயே வந்து நமக்கு பிடிக்கும். பட் எப்போ நம்ம இந்த அடல்ட் வரும்போது நம்ம தான் சாரீ கட்ட போகிறோன்னு ஒரு ஃபீல் வரும் பார்த்தீங்களா? ஒரு 1 ஆர் 2 டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஹாப்பியாக ஜாலியாக இருக்கும். ஆனால் நமக்கு அடுத்து இந்த குட்டி குட்டி ப்ளீட்ஸ்லாம் எடுத்து கட்டிகிட்ருக்காங்க. பயங்கரமாக இப்போ சாரீலே வந்து வித்தெல்லாம் காமிக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. நமக்கு வந்து தொலைய மாட்டேங்குதே அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது. குட்டி குட்டி ப்ளீட்ஸ் வந்து நம்மளால் எடுக்க முடியும். பட் அது எடுத்தால் நமக்கு இடுப்பு தெரியுதோன்ற ஃபீல்னாலே நான் வந்து அதை எடுக்க மாட்டேங்கிறேன். அதனாலே கொஞ்சம் நான் பெரிய பெரிய ப்ளீட்ஸ்லாம் எடுக்கிறேன். ஸோ வீடியோ பார்த்துட்ருக்க உங்களுக்கு வந்து குட்டி குட்டி ப்ளீட்ஸ் இருக்க வந்து பிடிக்குமா? இல்லை பெரிய பெரிய ப்ளீட்ஸ் இருக்க வந்து பிடிக்குமான்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மோஸ்ட்டாக எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த குட்டி 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 குட்டியாக வந்து வியர் பண்ணியிருக்காங்க. ஆனால் எல்லாருக்குமே வந்து நமக்கு மோஸ்ட்டாக ஹிப் தெரியும். ஹிப் தெரியாத மாதிரி நம்ம எடுத்து சொருகிட்டோன்னா அது ஒரு மாதிரி கொஞ்சம் ஆடாக இருக்குது பார்க்குறதுக்கு. அது சாரீ மாதிரி தெரியல. ஆக்சுவலாக உண்மையை சொல்லணும்னா நம்ம சாரீ கட்டினோன்னா லைட்டாக இடுப்பு தெரிஞ்சால் தான் அந்த சாரீக்கே வந்து அழகு. அது கருப்போ சிகப்போ ஒல்லியாக இருக்குமோ குண்டாக இருக்குமோ அதெல்லாம் வந்து 2வது பட்சம் தான்.
பட் saree வந்து நம்ம வியர் பண்ணோம்னா கண்டிப்பாக இடுப்பு தெரியணும் லைட்டாக. அப்போ தான் வந்து அந்த சாரீக்கே வந்து ஒரு அழகு வந்து கொடுக்கும். பட் இருந்தாலும் இன்னும் அது வந்து எனக்கு ப்ராக்டிஸ் ஆகலைன்னு தான் சொல்லுவேன். மோஸ்ட்டாக எனக்கு ஏதாச்சும் ஸ்கின் எக்ஸ்போஸ் ஆனாலே ஐயோ இடுப்பு தெரியுது இடுப்பு தெரியுன்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ என்ன மாதிரி நீங்களுமே ஃபீல் பண்ணீங்கன்னா கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஸ்டோரி கேட்கறதுக்கு நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அகைன் இப்போ பார்க்குறதுமே வந்து கிட்டத்தட்ட இன்ஸ்டாகிராமில் வந்து இந்த ப்ளவுஸ் எல்லாமே கொஞ்சம் டிசைனர் ப்ளவுஸ் மாதிரி இருக்கும். saree வந்து கொஞ்சம் ப்ளைனாக இருக்கும். அந்த மாதிரி கலெக்ஷன் தான். இது எல்லாமே உங்களுக்கு 500 இந்த மாதிரி ரேஞ்சஸ். உங்களுக்கு இந்த saree நம்ம கட்டினோன்னா எப்படி இருக்கும்னு சொல்லி காமிக்கிறதுக்காகவே ஒரு பிக் வந்து வச்சுருக்காங்க. saree மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக தான் வந்திருக்கு. இப்போ நம்ம பார்க்க மேபி 700 இருக்கலாம். பட் ஸ்டார்ட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 ரேஞ்சஸ்லேருந்தே இந்த மாதிரி saree கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அதுவும் நிறைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெல்வெட் மாதிரி இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கூட கிட்டத்தட்ட வெல்வெட் மாதிரி இருக்கும் அந்த ப்ளவுஸு. ஆக்சுவலாக வெல்வெட் ப்ளவுஸ் எல்லாமே நம்ம வியர் பண்ணும்போது சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஏன்னா நானுமே வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அது கிட்ட பார்த்தாலும் சரி இல்லை தூரத்துலேருந்து பார்த்தாலும் சரி அதுக்குன்னு ஒரு தனி ஷைனிங் இருக்குது. அதுக்குன்னு தனி ஒரு அழகு இருக்குது. நீங்களும் மேபி ஒரு தடவையாச்சு இந்த மாதிரி வெல்வெட்டில் வந்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள் ப்ளவுஸு. அது வந்து தனி ஃபீல் வந்து கொடுக்கும். ஈவன் நானுமே வந்து பார்த்திங்கன்னா ஜார்ஜெட் saree தான். அதுக்கு வந்து வெல்வெட் ப்ளவுஸ் வந்து மேட்ச் பண்ணி போட்டிருப்பேன். அதுக்கே வந்து கலர் காம்பினேஷன் வந்து நல்லா இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க என்னை பார்த்துட்டு நானும் தான் இந்த மாதிரி saree வாங்கினேன், எனக்கு இந்த மாதிரி ப்ளவுஸ் தரலையே, உனக்கு மட்டும் எப்படி கொடுத்தாங்க, நீ எங்கே வாங்கின அப்படின்னு கேட்டாங்க. நான் அப்போ தான் சொன்னேன், இது வந்து சாரியோட வர ப்ளவுஸ் கிடையாது, நான் செப்பரேட்டாக வாங்கினேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம சாரியில் இருக்க தான் ஸ்டிச் பண்ண பார்ப்போம். ஒரு சில சாரீஸ் வந்து வெளியிலேருந்து நம்ம சோர்ஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணோன்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த சாரீக்கு அந்த லுக் வந்து நல்லாயிருக்குன்னு தோணுச்சுன்னா நம்ம அந்த மாதிரி வாங்கிக்கலாம். இப்போ பார்த்துட்ருக்கிறது எல்லாமே வந்து 2 பீஸ் காம்போ சாரீஸ். ஸோ 2 சாரீஸ் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணோன்னா 1300 இந்த மாதிரி ப்ரைஸில் வந்து இருக்கும். இதில் உங்களுக்கு சில்வர் சரி இருக்குது. மோஸ்ட்டாக இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து காப்பர் சரி வந்து நிறைய இருக்குது. போத்தீஸ் பொறுத்த வரைக்கும் நான் வந்து வீக்கெண்டில் வேறு போயிருந்தேன்னா கொஞ்சம் ரஷ் அதிகமாக தான் இருந்துச்சு. ஏன்னா இப்போ ஆடி சேலு, இது போக வரலட்சுமி நோன்புலாம் வேறு வரப்போகுது. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அள்ளிட்டு இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இன்கேஸ் நீங்கள் வந்து டூ வீலரோ இல்லை காரில் தான் போக போகிறீங்க அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஆஃப்டர் 8 வந்து போங்க. ஏன்னா நானுமே பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணிக்கு தான் போனேன். நான் வந்து ஈவினிங் சொல்கிறேன். ஒரு 8 மணிக்கு போனேன். நான் போய் ஒவ்வொன்றா பார்த்து செலக்ட் பண்ணி இதெல்லாம் எடுத்து முடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 9:30 ஆச்சு. ஆஃப்டர் 9:30லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்டாக பில்லிங் கவுண்டர்லாம் வந்து கொஞ்சம் ரஷ் வந்து கம்மியாயிட்டே இருக்குது. அதனால் நம்ம வந்து டக்குன்னு வாங்கிட்டு பட்டுன்னு வந்துடலாம். இது வந்து நான் ஒரு குட்டி டிப்பாக சொல்கிறேன். முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள், இல்லைன்னா ஃப்ரீயாக விடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நான் என்ன ஃபாலோ பண்ணணும் அதுக்காக தான். என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் போகலாம், ஈவினிங் போகலாம் தான் கூப்பிட்டாங்க. பட் நான் 2 டைமும் என்ன சொன்னேன்னா, வேண்டாம் நம்ம நைட்டில் போகலாம். நைட்டில் போனோன்னா கொஞ்சம் ரஷ் வந்து கம்மியாக இருக்கும். நம்ம ஈஸியாக பொறுமையாக பார்த்து வாங்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஆக்சுவலாக எங்கள் கூட வந்து போலீஸில் லிஃப்ட்டில் வந்து 2 பேர் வந்திருந்தாங்க, மாம் டாட்டர். அவங்களுமே வந்து அதே தான் ஃபீல் பண்ணாங்க. நல்ல வேளை கூட்டம்லாம் இப்போ கம்மியாக இருந்துச்சு. நம்ம ஈஸியாக வந்து பர்ச்சேஸ் பண்ணோம், பொறுமையாக வந்து பர்ச்சேஸ் பண்ணோன்ட்டு. ஸோ என்ன மாதிரி அவங்களும் ஃபீல் பண்ணியிருக்காங்கன்னு கொஞ்சம் நேரில் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஹாப்பி தான். வரலட்சுமி நோன்பு பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து ப்ளவுஸ் பீட் வச்சு கொடுப்பாங்க. இன்னும் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கவங்க வந்து saree வச்சு கொடுப்பாங்க. ஸோ நீங்களுமே வந்து சாரீலாம் பர்ச்சேஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த மாதிரி ஆடி சேலெல்லாம் வாங்கிட்டோன்னா பட்ஜெட்டும் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும், நம்ம வாங்கின மாதிரியும் இருக்கும். அந்த மாதிரி ஃபீல் இருக்குது. ஸோ வரலட்சுமி நோம்புன்னு கிடையாது, நிறைய பேர் வந்து ஆயுத பூஜை அந்த கொலுக்கெல்லாம் கூட வச்சு கொடுப்பாங்கல்ல. ஸோ இன்னும் ஒரு மாதம் தானே இருக்குது. இப்போவே நம்ம வாங்கிட்டோன்னா ஒரு சாரீக்கு வந்து 100 ருபீஸ் கம்மியாச்சுன்னா நீங்கள் ஒரு 10 சாரீ வாங்கினா அதுவே 1000 ரூபாய் வந்து கம்மியாயிடும். உங்ககிட்ட அமௌண்ட் இருந்துச்சு இல்லை கார்டு இருந்துச்சுன்னா நம்ம இப்போ வாங்கிட்டு அப்புறமா கூட பே பண்ணிக்கலாம். என்னோட பாப்பாவுக்கு வந்து பர்த்டே வரப்போகுது இந்த மந்த். ஸோ அவங்களுக்கு தான் வந்து மெயினாக பர்ச்சேஸ் பண்ணலான்னு நாங்கள் போயிருந்தோம். கிட்ஸ் செக்ஷன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ரெகுலர் வியர்ஸ்லாம் 100 ருபீஸ் 120 ருபீஸ்லேயே வந்து நிறைய நல்ல நல்ல கலெக்ஷன்ஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ முடிஞ்சால் நீங்கள் அங்கேயுமே விசிட் பண்ணி பாருங்கள். கிட்ஸுக்கு வந்து வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா மென்ஸுக்குமே வந்து நிறைய பிராண்ட்ஸில் வந்து 50% ஆஃபில் வந்து போட்டிருக்காங்க. மெயினாக ஓட்டோ பிராண்ட்ஸ்லலாம் வந்து நிறைய ஆஃபர்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஏன்னா என் ஹஸ்பண்டுக்குமே வந்து வாங்கணும். அது மட்டும் இல்லாமல் ஜீன்ஸ் எல்லாமே வந்து 2000 ருபீஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கிறதெல்லாம் கூட இப்போ வந்து ஆடி ஆஃபரில் வந்து உங்களுக்கு 600 800 900 இந்த மாதிரி ரேஞ்சஸ்லாம் போட்டிருக்காங்க. ஸோ பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது பல்காக பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி டைமை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணி டக்குன்னு போய் பட்டுன்னு வாங்கிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி சாரீஸ் எல்லாமே வந்து எனக்கு வந்து பர்சனலாக பிடிக்கும். அது வந்து என்னன்னு தெரியல, இந்த மாதிரி சாரீஸ் எங்கே போனாலுமே வந்து என் கண்ணில் பட்டுன்னு பட்டா
வாவ்! நல்லா இருக்குல்ல இந்த கலெக்ஷன்ற மாரி ஒரு ஃபீல் இருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு காக்க காக்க ஜோதிகா வந்து வியர் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த மாரி கலெக்ஷன் மாரி ஒரு ஃபீல் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாமே ஆடி சேல்ல இருக்க சாரீஸ் எல்லாம் என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோல வந்து காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்கள வந்து கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நான் உங்கள நெக்ஸ்ட் வீடியோல வந்து மீட் பண்றேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் சனா பாண்டி. பபாய். டேக் கேர்.